அத்தியாயம் 21. ஜெயமேரி கலவர கண்களோடு அவனை ஏறிட்டாள். என்னது, நான் வரணுமா? ஆமா, நான் எதுக்கு? வேண்டிய பணம் தரேன், நீங்களே கொண்டு போய் கொடுத்துடுங்க. மார்ட்டினோட அம்மாவுக்கு 2 வார்த்தை ஆறுதல் சொல்லி பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். 1 மணி நேரத்தில் போயிட்டு திரும்பி வந்துடலாம். இப்போ என்னால் வர முடியாதே, வீட்டில் யாரும் இல்லை. அப்பா கம்பெனியிலிருந்து சாயந்தரம் தான் வருவார். எத்தனை மணிக்கு வருவார்? 5 மணிக்கு. அப்பா வந்ததுமே நீங்கள் வரலாம் இல்லையா? வரேன். சிட்லப்பாக்கத்தில் என்ன அட்ரஸ்? வாட்டர் டேங்க் ரோட்டில் 86ஆம் நம்பர் வீடு. நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? 6 மணிக்கு. நானும் மார்ட்டினோட மதரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக 6 மணிக்கு வரணும். வரேன். வரலன்னா உங்கள் அப்பா இருக்கும்போதே உங்களை தேடி இங்கே நான் வர வேண்டி இருக்கும். அவர் யாருன்னு என்ன கேட்டா மார்ட்டினை பற்றி அவர்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். வேண்டாம்னா சரியா 6 மணிக்கு மார்ட்டினோட மதரை பார்க்க வரணும். இது மிரட்டல் இல்லை, மனிதாபிமானம். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரமாட்டேன். மார்ட்டினோட மதரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அவன் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி திரும்பி நடந்து போக ஜெயமேரி அவன் முதுகையே வெறித்து பார்த்தாள். விவேக்கும் கோகுல்நாத்தும் நூலக பொறுப்பாளர் கொடுத்த லிஸ்டை வாங்கி கொண்டு லைப்ரரிக்கு வெளியே நிறுத்தியிருந்த ஜீப்புக்கு வந்தார்கள். உள்ளே ஏறி உட்கார்ந்ததும் விவேக், கோகுல்நாத், லிஸ்ட்ல இருக்கிற 7 பேரையும் படிக்கிறேன். எந்த பேராவது உங்க மனசை நெருடினா சொல்லுங்க என்றான். படிங்க விவேக். ப்ரொஃபசர் ஆனந்தராஜ், டாக்டர் ஜெகதீஷ் பாபு, ப்ரொஃபசர் தெய்வநாயகம், மிஸ்ஸஸ் கௌசல்யா ராஜகோபாலன், மிஸ்டர் ராம்குமார், டாக்டர் சாதிக் அலி, ப்ரொஃபசர் பத்மராஜ். இந்த 7 பேரில் ஒருவர் கூட கிறிஸ்டியன் இல்லை. லெட் அஸ் என்கொயர் தெம். முதல்ல எங்க போவோம்? ப்ரொஃபசர் ஆனந்தராஜ், அட்ரஸ் நம்பர் 502, மகாகவி பாரதியார் நகர், 7th செக்டார். கோகுல்நாத் ஜீப்பை உசுப்பினார். சிரமமான போக்குவரத்தில் நிமிஷங்களை நகர்த்தி மகாகவி பாரதியார் நகரை தொட்டு 7வது செக்டருக்குள் நுழைந்து ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் மாதிரி ரோட்டின் 2 பக்கங்களிலும் இருந்த வீடுகளை பார்த்து கொண்டே போய் 502 என்று வெள்ளை பெயிண்டால் எழுதப்பட்ட வீட்டுக்கு முன்பாய் ஜீப் என்ஜின் சத்தத்தை காணாமல் போக்கினார் கோகுல்நாத். இருவரும் இறங்கி வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். இடது பக்க சுவரில் ப்ரொஃபசர் ஆனந்தராஜ் என்ற பெயர் பலகை கண்ணில் பட்டது. விவேக் காலிங் பெல்லுக்கு வேலை கொடுக்க உள்ளே இருந்து அந்த நபர் வந்தார். வளர்ந்த உடல், நரைத்த தலை, கண்களில் தடிமனாய் கண்ணாடி. எஸ், ப்ரொஃபசர் ஆனந்தராஜ், மைசெல்ஃப். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் கம். விவேக்கும் கோகுல்நாத்தும் உள்ளே போனார்கள். ஆனந்தராஜ் காட்டிய சோஃபாவில் உட்கார்ந்து தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். விவேக் பேச்சை ஆரம்பித்தான். சி கோப்ராஸை பற்றி சில தகவல்கள் வேணும். அதனோட விஷ வீரியத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனந்தராஜ் கண்ணாடியை கலச்சி கையில் வைத்துக்கொண்டு பேசினார். சி கோப்ராஸ் ஹைலி பாய்சன்டு கிரியேச்சர்ஸ். அது மனிதனை தீண்டிய மறு நிமிஷமே மரணம்தான். அதனுடைய விஷம் மனித ரத்தத்தை கருப்பாக மாற்றக்கூடியது இல்லையா? ஆமாம். இந்த பாய்சன் மெடிசனுக்கு உபயோகமாகும் இல்லையா? ஆமாம். சீரம் ப்ரிப்பரேஷனுக்கு விஷத்தை உபயோகிக்கிறார்கள். சி கோப்ராஸ் விஷத்தை தனிப்பட்ட ஆட்கள் யாராவது டீல் பண்றாங்களா? பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அது மாதிரி செய்வது சட்டப்படி குற்றம். இந்த சி கோப்ராஸ் விஷயத்தை பற்றி யாரிடம் விசாரித்தால் ஒரு நல்ல பதிலை பெற முடியும்? சாரி, நான் ஒரு ஓய்வு பெற்ற மெரைன் பயாலஜிஸ்ட். லைப்ரரியிலிருந்து புத்தகங்களை கொண்டு வந்து படிப்பது, அது சம்பந்தமான கட்டுரைகளை ஆங்கில பத்திரிகைகளுக்கு அனுப்புவது, இதுதான் என்னுடைய வேலை. சிட்டியில் இப்போது வெல்நோன் மெரைன் பயாலஜிஸ்ட் யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த படிப்பில் டாக்டரேட் வாங்கிய ஜெகதீஷ் பாபு. அவரை விசாரித்தால் விவரங்கள் கிடைக்குமா? கிடைக்கலாம். தேங்க்யூ ப்ரொஃபசர். விவேக் எழுந்து அவரோடு கை குலுக்கினான். அவன் நல்ல வெயிலில் பீச் ரோட்டை கிராஸ் செய்து எதிர் பிளாட்பாரத்தில் இருந்த டெலிஃபோன் பூத்திற்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டு ரிசீவரை எடுத்தான். டயலில் எண்களை சுழற்றி மறுமுனையில் குரல் கேட்டதும் ரூபாய் நாணயத்தை போட்டு லயனை உயிர்ப்புக்கு கொண்டு வந்து பேசினான். ஹலோ, யாரு? நான் தான். என்னாச்சு? ஜெயமேரி சாயந்தரம் 6 மணிக்கு சிட்லப்பாக்கம் வருவா. மார்ட்டின் விவகாரத்தை சொன்னதுமே பயந்துட்டாளா? எக்கச்சக்கமா. நிச்சயமா வருவாளா? கண்டிப்பா வருவா. அவகிட்ட உன் பேரை என்னன்னு சொன்ன? சத்யதாஸ். சரி, அவ சிட்லப்பாக்கம் வந்ததும் வழக்கம் போல பண்ண வேண்டிய சடங்க பண்ணிடு. நான் சாயந்தரம் 6 மணிக்கு மேல வரேன். இப்ப நீ எங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்க? பீச் ரோட் டெலிஃபோன் பூத்திலிருந்து. பைக்கை வீட்டில தானே விட்டுருக்க? ஆமா. கொஞ்ச நாளைக்கு பைக் வேண்டாம். எங்க போறதா இருந்தாலும் ஆட்டோவையும் பஸ்ஸையும் பிடிச்சிக்க. சரி, சாயந்தரம் பார்ப்போம். அப்புறம் சொல்லு. நான் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். சாயந்தரம் வரும்போது தரேன். ஜெகதீஷ் பாபு இளமையாய் ஆனால் வழுக்கையோடு மாநிறமாய் இருந்தார். வெளிநாட்டில் 5 வருஷம் இருந்து விட்டதினால் தமிழை யோசித்து யோசித்து பேசினார். சி கோப்ராஸ் பாய்சனை பற்றி நிறைய சொன்னார். ஹிட்லரின் காலத்திலிருந்தே இந்த சி கோப்ரா விஷம் உபயோகத்திற்கு வந்துவிட்டது. எதிரி நகரங்களின் குடித்தண்ணீர் தொட்டிகளில் 2 சொட்டு விஷத்தை கலந்து 1 மணி நேரத்தில் 1000 பேர் இறந்த சம்பவங்களும் உண்டு. சயனைட் விஷத்தை காட்டிலும் பல மடங்கு வீரியம் கொண்ட
இந்த விஷம் கிடைப்பது அரிது. அதிலும் இந்தியாவில் எவரிடமும் இந்த விஷம் இருக்க வாய்ப்பே இல்லை. சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்து யாராவது வரவழைத்திருக்கலாம் இல்லையா? மேபி எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் என்பதை உங்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? பாம்புகளிலிருந்து விஷத்தை பிரித்தெடுக்கும் தொழிலை பெரிய அளவில் செய்து வருபவை சீனாவும் ஜப்பானும் தான். பாம்பின் விஷத்திலிருந்து போதை மருந்து தயாரிக்கப்படுவதாக சொல்கிறார்களே, அது உண்மையா டாக்டர்? உண்மைதான். மண்புழு அளவில் சைனீஸ் ஸ்னேக் எனப்படும் ஒரு வகை பாம்பு இருப்பதாகவும், இந்த பாம்பை விட்டு ஒருவரின் நாக்கில் கொத்த வைத்தால் அந்த நபருக்கு 6 மணி நேரம் சுகமான போதை இருப்பதாகவும் ஒரு ஆங்கில பத்திரிகையில் கட்டுரை ஒன்றில் படித்தேன். அது உண்மையா டாக்டர்? சாரி, அதை பற்றி எனக்கு தெரியாது. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டாக்டரின் உதவியாளர் ஒருவர் அந்த அறைக்குள் நுழைந்தார். சார், உங்களுக்கு போன். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் எழுந்து போனார். விவேக்கும் கோகுல்நாத்தும் ஓய்வாக சோபாவுக்குள் சாய்ந்தார்கள். கோகுல்நாத் பெருமூச்சு விட்டபடி சொன்னார், இந்த லிஸ்ட்ல இருக்கிற பேர்வழிகளை பார்க்கறதுனால ஒரு க்ளூவும் கிடைக்க போறதில்ல விவேக். நாம தப்பான ஆடுகளத்தில் இருக்கோம். கொலையாளியை எக்கச்சக்கமா தவற விட்டுட்டோம். அவருக்கு பதில் சொல்வதற்காக தலையை உயர்த்திய விவேக்கின் பார்வை எதிர்பக்க கண்ணாடி பீரோவின் பக்கம் எதேச்சையாய் போக நெற்றி சுருங்கியது. அத்தியாயம் 22. டாக்டர் ஜெகதீஷ் பாபுவின் அறையில் இருந்த கண்ணாடி பீரோவை உற்று பார்த்த விவேக்கின் பார்வையில் லேசாய் ஆச்சரியம் கலந்தது. கோகுல்நாத், என்ன விவேக், இடது பக்க சுவரோரமாய் இருக்கிற அந்த கண்ணாடி பீரோவை கொஞ்சம் பாருங்க. கோகுல்நாத் பார்த்தார். கண்ணாடி பீரோவின் மேல் தட்டில் தந்தத்தால் செய்யப்பட்ட வேளாங்கண்ணி கோயில் சிலை வடிவில் கம்பீரமாய் உட்கார்ந்திருந்தது. அது வேளாங்கண்ணி சர்ச் விவேக். ஜெகதீஷ் பாபு கிறிஸ்டியனா? இல்லையே. விவேக் எழுந்து கண்ணாடி பீரோவை நோக்கி போய் தந்தத்தால் ஆன அந்த வேளாங்கண்ணி சர்ச்சை பார்த்துவிட்டு திரும்பவும் தன் இருக்கைக்கு வந்து உட்கார்ந்ததும் உள்ளே இருந்து ஜெகதீஷ் பாபு வந்தார். சாரி, ஒரு அவசர போன். நீங்க என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? சைனீஸ் ஸ்னேக்கை பத்தி. அது வெறும் புரளியோன்னு நினைக்கிறேன். ஒருத்த நாக்குல பாம்பை கொத்த விட்டா போத வரும்னு சொல்றது கப்சா. எனிமோர் கொஸ்டியன்? நீங்க இந்துவா கிறிஸ்டியனா? இதில் என்ன சந்தேகம்? நான் இந்துதான். கண்ணாடி பீரோவுக்குள் இருந்த வேளாங்கண்ணி கோயில் சிலையை சுட்டிக்காட்டினான் விவேக். அதை பார்த்ததும் என் மனசுக்குள்ள லேசா ஒரு சந்தேகம். ஓ, அதுவா? இந்த வீட்டு கிரகப்பிரவேசம் நடந்தப்ப வந்த பிரசன்டேஷன்கள்ல ஒண்ணு. அதை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணினது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக கேக்குறீங்க? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகத்தான். சாரி, அதை பிரசன்ட் பண்ணினது யாருன்னு தெரியல. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிரகப்பிரவேச கும்பல்ல யார் யாரோ எதையோ பேக் பண்ணி பிரசன்டேஷனா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாக்கெட்டுகளை எல்லாம் பிரிச்சு திங்ஸை எடுத்து வச்சது என்னோட ஒய்ஃப் தான். உங்களுக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நிறைய. யார் யாருன்னு சொல்ல முடியுமா? ப்ரொஃபசர் டேனியல், டேவிட் ராஜ்குமார், லெக்சரர் தேவநாதன், டாக்டர் பால், மைக்கேல் பொன்ராஜ். அவ்வளவுதானா? எஸ். விவேக்கும் கோகுல்நாத்தும் எழுந்து கொண்டார்கள். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ஜெகதீஷ் பாபு. தகவல்கள் தேவைப்பட்டா மறுபடியும் உங்ககிட்ட வருவோம். வெல்கம். ஜெகதீஷ் பாபு அகலமாய் சிரித்துக்கொண்டே கை குலுக்கினார். விவேக் வெளியே வந்து ஜீப்பில் ஏறியதும் சொன்னான், கோகுல்நாத், இந்த ஜெகதீஷ் பாபு சரியில்லை. கண்களில் கள்ளம், பேச்சில் பொய். எப்படி விவேக்? ஜீப்பை நகர்த்தி கொண்டே கேட்டார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஏன் பொய் சொல்லணும்? பொய்யா? எஸ். கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு கேட்டப்போ ஒரு சின்ன லிஸ்ட் சொன்னார். கவனிச்சிங்களா? ஆமா. அந்த லிஸ்ட்ல வேணும்னே ஒரு பேரை விட்டுட்டு வேற வேற பெயர்களை சொன்னார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? விவேக் புன்னகைத்தான். தந்தத்தாலான வேளாங்கண்ணி கோயிலை பிரசன்ட் பண்ணினது யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த பேரை அவர் வேணும்னே சொல்லாம விட்டிருக்கார். நான் கண்ணாடி பீரோவுக்கு பக்கத்துல போய் வேளாங்கண்ணி கோயிலை பார்த்தப்ப கீழே பிரசன்டட் பை ஆசீர்வாதம்னு போட்டிருந்ததை கவனிச்சேன். கோகுல்நாத் மலர்ந்தார். ஆனா ஜெகதீஷ் பாபு இந்த ஆசீர்வாதம் பெயரை சொல்லவே இல்லையே. யார் இந்த ஆசீர்வாதம்? மறந்துட்டீங்களா கோகுல்நாத்? இந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல அடிபட்ட பெயர். ஞாபகம் வருது. தாம்பரம் அன்னை மேரி நகர்ல இருக்கிற அற்புதராஜை விசாரிக்கும் போது அவர் இந்த ஆசீர்வாதம் பெயரை உபயோகப்படுத்தினார். விவேக் தொடர்ந்து சொன்னான். கொண்டித்தோப்பு சத்தார் ஒர்க் ஷாப்ல ரிப்பேருக்காக வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அற்புதராஜோட கார்ல ரமணியோட டெட் பாடி கிடந்தத ஆசீர்வாதத்தோட லிங்க் பண்ணி பாருங்க கோகுல்நாத். லேசா வெளிச்சம் அடிக்குது. ஜெகதீஷ் பாபுவுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணிடலாமா? வேண்டாம் கோகுல்நாத், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இப்ப நேரா ஜீப்பு தாம்பரம் அன்னை மேரி நகருக்கு விரட்டுங்க. அந்த அற்புதராஜ் கிட்ட ஆசீர்வாதத்தை பத்தி விசாரிப்போம். ஜீப் இறக்கைகளை கட்டி கொண்டு பறந்தது. சரியாய் 35 நிமிஷம் தாம்பரம் அன்னை மேரி நகர் வந்தது. அற்புதராஜின் வீட்டுக்கு முன்னால் ஜீப்பை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே போக தாங்கு கட்டைகளோடு அற்புதராஜ் எதிர்பட்டார். நெற்றி சுருங்கினார். விவேக் சொன்னான், மிஸ்டர் அற்புதராஜ், மறுபடியும் உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி. உட்காருங்க. அவர் நாற்காலிகளை
காட்டிவிட்டு தன்னுடைய சக்கர நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். விவேக் கேட்டான், உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் பைக்ல போகும்போது தானே ஏற்பட்டது? ஆமா. பைக்கை ஓட்டுனது யார்? என்னுடைய ஃப்ரெண்ட் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் உங்களை சமீபத்துல பார்க்க வந்தாரா? ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது அடிக்கடி பார்க்க வந்தார். இப்ப வர்றதில்லை. ஆசீர்வாதத்துக்கு என்ன தொழில்? முதல்ல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து கம்பெனியில் வேலைக்கு இருந்தார். அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தார். இப்ப கார் புரோக்கரா இருக்கார். ஆசீர்வாதத்துக்கு என்ன வயது இருக்கும்? 35 இருக்கலாம். போட்டோ இருக்கா? இல்லையே. உங்களுக்கு ஜெகதீஷ் பாபுவை தெரியுமா? ஜெகதீஷ் பாபு மெரைன் பயாலஜியில் டாக்டரேட் வாங்கி இருக்கார். தெரியாது. ஆசீர்வாதத்துக்கு மெட்ராஸ்ல எங்கே வீடு? பம்மல் இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்ல 8ஆம் நம்பர் வீடு. பை த பை, ஆசீர்வாதத்தை நீங்க எதுக்காக விசாரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி, விசாரணை முடிஞ்சதும் சொல்றோம். பம்மல் இந்திரா காந்தி தெருவின் 8ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னால் இறங்கி கொண்ட விவேக்கும் கோகுல்நாத்தும் வீடு பூட்டி இருப்பதை பார்த்ததும் பக்கத்து வீட்டில் இருந்த பெரியவரிடம் விசாரித்தார்கள். ஆசீர்வாதமா? அவன் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயும் போகாம வீட்லயே இருந்தான். காத்தால கூட அவனை பார்த்த மாதிரி ஞாபகம். ஆசீர்வாதத்தை தேடி யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. இந்த வீடு சொந்த வீடா, வாடகை வீடா? வாடகை வீடு. வீட்டுக்கு சொந்தக்காரங்க யார்? அவங்க டவுன்ல இருக்காங்க. விவேக், வீட்டை திறந்துடலாமா? விவேக் தலையாட்ட கோகுல்நாத் தன் கையில் இருந்த மாஸ்டர் கீ பஞ்சோடு கதவின் பூட்டை நெருங்கி அதோடு ஒரு 5 நிமிஷம் போராடி திறந்தார். இருவரும் உள்ளே போனார்கள். சிறிய வீடு, 2 அறைகள். முதல் அறையிலேயே அந்த மோட்டார் பைக் தூசி படிந்து தெரிந்தது. நம்பர் பிளேட் இருந்த இடம் வெறுமையாய் இருந்தது. கோகுல்நாத், பைக் என்ன ஜாதின்னு பாருங்க. ராஜ்தூத். நம்பர் பிளேட்டை காணும். விவேக் இன்னமும் உள்ளே போய் அடுத்த அறையை எட்டி பார்த்தான். நீளமாய் ஒரு மரமேஜை. அந்த மரமேஜையை ஒட்டின மாதிரி சுவர் அலமாரி. சாத்தப்பட்டிருந்த அலமாரியை திறந்து பார்த்தான். உள்ளே வரிசையாய் 4-5 தெர்மோஸ் பிளாஸ்குகள். விவேக் ஒன்றை எடுத்து திறந்து பார்த்தான். உள்ளே சின்ன சின்னதாய் கண்ணாடி குப்பிகள். உள்ளே கரும்பச்சையில் கெட்டியான திரவங்கள். விவேக், இங்கே பாருங்க. திரும்பி பார்த்தான். கோகுல்நாத் கையில் 4-5 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட்டுகள். எல்லாமே ஃபோக்கஸ். இதுல எது உண்மையான நம்பர்னு அவனைத்தான் கேட்கணும். வேனிடி பேக்கை தோளில் தரித்து மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த ஜெயமேரியை அவளுடைய அப்பா சூசைநாதன் ஆச்சரியமாய் ஏறிட்டார். எங்கம்மா கிளம்பிட்ட? சாந்தோம் வரைக்கும் போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் வந்துடுமா. 6:30 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வரப்பாருமா. கல்யாண தேதி நெருங்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கேட்கும்போது நீ வீட்ல இல்லன்னா அது நல்லா இருக்காது. சீக்கிரமாவே வந்துடுறேன்ப்பா. காரை எடுத்துக்கிட்டு தானே போற? ஆமா. பார்த்து டிரைவ் பண்ணுமா. ஜெயமேரி தலையாட்டி விட்டு போர்டிகோவில் நெஞ்சிருந்த டால்பின் காருக்கு வந்தாள். காரை கிளப்பிய போது மனசுக்குள் பயமும் கவலையும் ஜோடி சேர்ந்து இருதயத்தை பிசைந்தது. சிட்லப்பாக்கம் போயிட்டு 6:30 மணிக்குள்ள திரும்ப முடியுமா? அத்தியாயம் 23. ஜெயமேரி காரை மிதமான வேகத்தில் விரட்டி கொண்டு போய் சிட்லப்பாக்கம் சேர்ந்தபோது நேரம் சரியாய் 6 மணி. ஏரியா மயான அமைதியில் இருந்தது. வீடுகள் தள்ளி தள்ளி தூரம் தூரமாய் தெரிந்தன. பொட்டல்வெளி பரப்புகள் மகாலட்சுமி நகர், ஐஸ்வர்யா நகர், காமதேனு நகர், அமுது சுரபி நகர் என்று விதவிதமான பெயர்களில் உருவாக காத்திருந்தன. வருக வருக, சிட்லப்பாக்கம் பஞ்சாயத்து உங்களை வரவேற்கிறது. ரோட்டோரமாய் தெரிந்த போர்டுக்கு பக்கத்தில் காரை நிறுத்தி கொண்டு அந்த வழியாக போன ஒரு சைக்கிள்காரனை விசாரித்தாள் ஜெயமேரி. வாட்டர் டேங்க் ரோடு எங்க இருக்கு? அவன் மெயின் ரோட்டினின்றும் இடது கை பக்கமாய் பிரிந்த 10 அடி அகல மண் ரோட்டை காட்டினான். இதுலயே நேரா போங்கம்மா. 3/4 கிலோமீட்டர் தூரம் போனா வாட்டர் டேங்க் ரோடு வரும். அங்க வீடு இருக்கா? இருக்குமா. 1-2 புதுசா ஆயிட்டும் இருக்கு. சைக்கிள்காரன் சொல்லிவிட்டு நகர ஜெயமேரி காரை மண்ரோட்டை நோக்கி திருப்பினாள். சமீபத்திய மழையில் செழிப்பாய் வளர்ந்திருந்த பார்த்தீனிய செடிகள் பாதையின் 2 பக்கமும் பிடிவாதமாய் வந்தன. வீடுகள் அங்கும் இங்குமாய் சிதறி இருக்க ஆட்கள் அதிசயமாய் பார்வைக்கு சிக்கினார்கள். ஜெயமேரிக்கு பயமாய் இருந்தது. வயிறும் இதயமும் திக் திக் என்று இருந்தது. திரும்பி விடலாமா? திரும்பி வீட்டுக்கு போனால் அந்த சத்யதாஸ் மறுபடியும் வருவானே. மார்ட்டின் விவகாரத்தை கிளறுவானே. வேண்டாம், வந்தது வந்தாயிற்று. மார்ட்டினின் அம்மாவை பார்த்து பணத்தை கொடுத்துவிட்டு போய்விடலாம். வாட்டர் டேங்க் வந்ததும் காரின் வேகத்தை குறைக்க எங்கேயோ நின்றபடி காத்திருந்த அவன் ஓடி வந்தான். கையை ஆட்டினான். காரை அப்படியே ஓரமா நிறுத்திக்கிங்க. நிறுத்தினாள். அவன் மூச்சு வாங்கி கொண்டு பக்கத்தில் வந்தான். தேங்க்ஸ், சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்க. இறங்குங்க போலாம். மார்ட்டின் மதரோட வீடு எங்கேன்னு சொல்லுங்க.
காரிலேயே போயிடலாம். ஜெயமேரி தயங்கினாள். என்ன தயங்குறீங்க? வேணும்னா வயசான உடம்புக்கு சரியில்லாத அந்த அம்மாவை நான் இங்கேயே நடத்தி கூட்டிக்கிட்டு வரட்டுமா? வேண்டாம். பின்ன வாங்க, போக 2 நிமிஷம், அந்த அம்மாவை பார்த்து பணம் கொடுத்து பேச 2 நிமிஷம், இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்களே. ஜெயமேரி காரை விட்டு இறங்கி லாக் செய்து கொண்டு அவனோடு நடந்தாள். கள்ளி செடிகளுக்கு மத்தியில் யோசித்து யோசித்து ஒற்றையடி பாதை, சுற்றிலும் லேசாய் இருள் கவிழ்ந்து கொண்டிருக்க அவன் பேசியபடி நடந்தான். இந்த ஏரியா இன்னமும் டெவலப் ஆகாத ஏரியா. டெவலப் ஆகும்னு நினைச்சு வாட்டர் டேங்கை கட்டினாங்க. எதிர்பார்த்தபடி ஆகாததுனால வாட்டர் சப்ளையை நிறுத்தி வச்சிருக்காங்க. வாடகை ரொம்பவும் குறைச்சல்ங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மார்ட்டினோட மதருக்கு இந்த ஏரியாவில் வீட்டை பார்த்து கொடுத்தேன். ஜெயமேரி ஒன்றும் பேசாமல் நடந்தாள். பணம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 5000. போதுமா? போதும். 2 நிமிஷ நடைக்கு பின் ஆஸ்பட்டாஸ் கூரை வைத்த அந்த வீட்டுக்கு முன் போய் நின்றான் அவன். திறந்திருந்த கதவை தள்ளியபடி அம்மா என்று குரல் கொடுத்து கொண்டே நுழைந்த அவனை ஜெயமேரி தயக்கமாய் தொடர்ந்தாள். வீடு அரை இருட்டாய் இருந்தது. உள்ளே நுழைந்த அவன் சுவரில் இருந்த ஸ்விட்சை தேய்க்க 40 வாட்ஸ் பல்ப் ஒன்று உயிர் பிடித்து கொண்டது. அறை வெளிச்சத்துக்கு வந்ததும் ஜெயமேரியின் பார்வைக்கு அறையின் சுவரோரமாய் போடப்பட்டிருந்த கட்டிலும் கட்டிலில் உட்கார்ந்திருந்த நபரும் சிக்கினார்கள். அந்த நபரை பார்த்ததும் ஜெயமேரி அதிர்ந்தாள். ஃபாதர், நீங்களா? நானேதான். புன்னகைத்தார். ஃபாதர் மரிய இருதயம் சர்ச்சில் வழக்கமாய் அணியும் அங்கியை தவிர்த்துவிட்டு ஒரு சாதாரண நபரை போல் வேஷ்டியிலும் ஷர்ட்டிலும் இருந்தார். ஜெயமேரி குழப்பமாய் அவரை பார்த்தாள். மார்ட்டினோட மதர் இங்கே இருக்கிறதா? ஆசீர்வாதம் சொன்னானாக்கும். ஆசீர்வாதமா? இவர் பேர் சத்யதாஸ். மரிய இருதயம் சிரித்தார். கட்டிலினின்றும் எழுந்து வந்து ஜெயமேரியை கிட்டத்தில் நெருங்கி அவள் தோள் மேல் கையை வைத்தார். ஜெயமேரி, இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்கது நான் தான். மார்ட்டினோட மதர்னு சொன்னது பொய். எதுக்காக அந்த பொய்? இப்படி உன்னை இருக்க கட்டிப்பிடிக்கவும் இன்னமும் உன் உடம்புல சில விளையாட்டுகளை நடத்தி பார்க்கவும் தான். சொன்னவர் ஜெயமேரியை விருட்டென்று அணைத்து கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டார். ஃபாதர்! ஜெயமேரி அதிர்ந்து போய் விலக மரிய இருதயத்தின் பிடி இறுகியது. உனக்குத்தான் என்ன அழகான உடம்பு! ஃபாதர், நீங்களா இப்படி? ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாதா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்கிட்ட கன்ஃபெஷன் கேட்க வர எல்லார்கிட்டையும் இது மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி கேட்க வரவங்க அழகா இருந்தாதான் இப்படி நடந்துக்குவேன். நீ என்கிட்ட கன்ஃபெஷன் கேட்க வந்தது என்னோட அதிர்ஷ்டம். யூ ஓல்ட் டெவில்! மரிய இருதயத்தை உதற முயன்று தோற்றாள் ஜெயமேரி. கதவருகே நின்றிருந்த ஆசீர்வாதம் கூப்பிட்டான். ஃபாதர்! நான் ஜெயமேரியோட காரை எடுத்துட்டு போய் முட்டுக்காடு சவுக்கு தோப்பு பக்கம் மறைவா நிறுத்திட்டு உங்க வேனை கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க உங்க விளையாட்டை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஜெயமேரியை நீட்டா பேக் பண்ணிடுங்க. சிரிஞ்சில் மருந்து ரெடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் காரை டிஸ்போஸ் பண்ணிட்டு என்னோட சர்ச் வேனை கொண்டு வந்துடு. சத்தம் வெளியே கேட்காம காரியத்தை முடிங்க. சொல்லிக்கொண்டே கதவை திறந்த ஆசீர்வாதம் திடுமென்று ஸ்தம்பித்தான். கதவுக்கு வெளியே கைகளில் ரிவால்வர்களோடு விவேக், கோகுல்நாத் 2 பேர்களின் உதடுகளிலும் அகலமான புன்னகை. சுதாரித்துக் கொண்டு கதவை சாத்த முயன்ற ஆசீர்வாதத்தின் கேந்திரிய உறுப்பின் மேல் எட்டி உதைத்தான் விவேக். ஹக்! ஆசீர்வாதம் மடங்கி முழந்தாளிட ஜெயமேரியின் ஜாக்கெட்டை கிழிக்க முயன்று கொண்டிருந்த மரிய இருதயம் அவளை உதறிவிட்டு அதிர்ச்சியாய் பின்வாங்கினார். விவேக் ரிவால்வரோடு உள்ளே போனான். சாரி ஃபாதர், எங்களால் உங்கள் மாலை நேரம் கெட்டது. என்ன ஃபாதர் அப்படி பார்க்குறீங்க? இந்த வீட்டுக்கு நானும் கோகுல்நாத்தும் எப்படி நூல் பிடிச்ச மாதிரி நேராக வந்தோம்னு பார்க்குறீங்களா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தோட பம்மல் வீட்டு அட்ரஸுக்கு போய் அதை கிளறினோம். எங்களுக்கு தேவையான சில சங்கதிகள் கிடைச்சது. கூடவே இந்த ரேஷன் கார்டும் கிடைக்கணுமா? சட்டை பையில் இருந்த ரேஷன் கார்டை எடுத்து காட்டினான் விவேக். இது இந்த ஏரியாவுக்கான ரேஷன் கார்டு. உங்க கூட்டாளி ஆசீர்வாதம் லூர்து சாமிங்கிற பேரில் இந்த வீட்டு அட்ரஸுக்கும் ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சதுதான் தப்புன்னா, அதை விட தப்பு அந்த கார்டை பம்மல் வீட்டில் வச்சிருந்தது. ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு. கையெழுத்த பார்த்தோம். ஆசீர்வாதத்தோட கைங்கரியம் தான் புரிஞ்சுக்கிட்டோம். உடனே புறப்பட்டு வந்தோம். மரிய இருதயம் மெல்ல பின்வாங்கி திறந்திருந்த கதவு வழியே ஓட முயல விவேக் நெஞ்சில் சிலுவை குறியிட்டு, பரமபிதாவே என்னை மன்னியும் என்று கூறி அவர் வயிற்றை எட்டி உதைத்தான். மரிய இருதயம் கலங்கி போய் சுவருக்கு சாய்ந்தார். இரவு மணி 10. போலீஸ் லாக்அப். விவேக் முன்னிலையில் போலீஸ் அதிகாரிகள் அரைவட்டமாய் சூழ்ந்து நெஞ்சிருக்க கடுமையான போலீஸ் சிகிச்சைக்கு பின் மரிய இருதயம் வீங்கிய உதடுகளோடு உண்மை பேச ஆரம்பித்தார். எனக்கும் சர்ச் வாசல்ல மெழுகுவத்தி விற்கிற விதவை பெண் கன்னியம்மாவுக்கும் கடந்த 6 மாச காலமாவே தொடர்பு இருந்தது. கன்னியம்மாளுக்கு ஆசீர்வாதம் கசின் பிரதர். கன்னியம்மா கிட்ட வச்சுக்கிட்ட இந்த தொடர்புனால எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் அவளை தொடணுங்கிற உணர்ச்சி தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு நாள் ரமணிங்கிற பெண் என்கிட்ட கன்ஃபெஷன் பாவ மன்னிப்பு
மன்னிப்பு கேட்க வந்தா. ரமணி கன்ஃபெஷன் கொடுக்கும்போது தான் ஒருத்தனை நம்பி ஏமாந்து வயிற்றுல கரு உண்டாகி அபார்ஷன் பண்ணிக்கிட்டதா சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டா. கன்ஃபெஷன் முடிஞ்சு அவ வெளியே போகும்போது ஆசீர்வாதம் உள்ள வந்தான். கண்ணியம்மாளுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு ஆசீர்வாதத்துக்கு தெரியும். அதனால ரமணியை காட்டி என்னோட உணர்ச்சியை சொன்னேன். அதுக்கு அவன் இதை வச்சே ரமணியை பிளாக்மெயில் பண்ணி சிற்றப்பாக்கம் வீட்டுக்கு கொண்டு போய் அவளை அனுபவிக்கலாமேன்னு சொன்னா. விவேக் குறுக்கிட்டான். மறுநாளே ஆசீர்வாதம் ரமணியை சந்திச்சு அவளுடைய அபாஷனை பத்தி வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டி சிற்றப்பாக்கம் கூட்டி போய் உங்க ஆசைக்கு பணிய வச்சிருக்கான் இல்லையா? ஆமா. அப்புறம் என்னோட வெறி தீர்ந்ததும் விஷ ஊசி போட்டோம். ரமணி இறந்துட்டா. அவளோட உடம்ப வேன்ல எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது சவுக்கு தோப்பு பக்கமா டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு வந்தோம். ஆனா முகமூடி கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரோந்து படை தாம்பரம் வரைக்கும் உஷாரா சுத்திட்டு இருந்ததால பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாம சிட்டிக்கே கொண்டு வந்தோம். கொண்டித்தோப்பு பக்கமா வரும்போது ஆசீர்வாதம் ஒரு யோசனை சொன்னான். அவனோட ஃப்ரெண்ட் அற்புதராஜ் ஒரு காரை ஒர்க் ஷாப்புக்கு வெளியே ரிப்பேருக்காக நிறுத்தி வச்சிருக்கதாகவும் அந்த காருக்குள்ள பாடியை திணிச்சிட்டு கிளம்பிடலாம்னு சொன்னா. அதே மாதிரி திணிச்சிங்க. சரி, உங்களுக்கு இந்த விஷம் எங்கிருந்து கிடைச்சது? ஆசீர்வாதத்துக்கும் டாக்டர் ஜெகதீஷ் பாபுக்கும் போதை மருந்துகள் விற்பனை சம்பந்தமா தொடர்பு உண்டு. ஜெகதீஷ் பாபுக்கு கடுமையான சீகோப்ரா பாம்பு விஷம் ஜப்பானில் இருந்து வரும். அவர் அதை இங்கே இருக்கிற போதை மருந்து வியாபாரிகளுக்கு ஆசீர்வாதம் மூலமா சப்ளை பண்ணுவார். விவேக் கையமர்த்தினான். குணசீலியை எதுக்காக கொன்னீங்க? ஆசீர்வாதம் ரமணியை சந்திச்சு பேசிட்டு இருந்ததை அவ பார்த்துட்டா. ரமணி காணாம போனதும் அவ போலீஸுக்கு போயிடுவாளோங்கிற பயத்துல குணசீலியை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணிடும். அதுக்கு கண்ணியம்மா உதவினா. எப்படி? குணசீலியோட ஹாஸ்டல் மெஸ்ஸில் கண்ணியம்மாவுக்கு பழக்கமான சிநேகிதி ஒருத்தி வேலை பார்க்கிறாள். அவளை பார்த்துட்டு வரத்துக்காக கண்ணியம்மா அடிக்கடி அங்க போவா. அன்னைக்கு மத்தியானம் கண்ணியம்மாவை சீகோப்ரா விஷப்பாட்டிலோடு ஹாஸ்டலுக்கு அனுப்பி குணசீலி உபயோகப்படுத்துற டூத் பிரஷில் விஷத்தை தேய்க்க சொன்னோம். கண்ணியம்மாவும் ஹாஸ்டலுக்கு போய் வெறுமன சாத்தியிருந்த குணசீலி ரூம் ஜன்னலை திறந்து ஜன்னல் திட்டில் இருந்த அவளோட டூத் பிரஷ்ல தேய்ச்சிட்டு வந்தா. ஆனா குணசீலி அன்னைக்கு ராத்திரியே கோயமுத்தூர் புறப்பட்டுட்டா. ரயில்ல லாவரட்சிக்குள்ள பல் தேய்க்கும் போது அந்த விஷம் தொண்டைக்கு பரவி அவளை பலி வாங்கிடுச்சு. சரி வெரோனிகா ராணி, கண்ணியம்மாளும் நானும் சர்ச் ரூமுக்குள்ள எசக பிசகா இருந்தபோது வழிபாட்டு கூட்டத்துக்கு என்ன கூப்பிட வந்த வெரோனிகா ராணி பார்த்துட்டா. அவளை மடக்கி சர்ச்சுக்குள்ளேயே கல்லறை தோட்ட கடைசியில ஆசீர்வாதத்தின் உதவியோடு சமாதி பண்ணிடும். ஆனா 2 நாள் கழிச்சு கல்லறை தோட்ட காவலாளி ஆபிரகாம் எங்களுக்கு தெரியாம ஒரு மரக்கன்றை நடுறதுக்காக அந்த இடத்தை தோண்ட போக வெரோனிகா ராணி விவகாரம் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்து மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சான். என்னையும் ரகசியமா கண்காணிச்சான். அவனையும் தீர்த்து கட்டும்படியா ஆசீர்வாதத்துக்கிட்ட சொன்னேன். அதையும் அவன் முடிச்சான். விவேக் மரிய இருதயத்தின் முகத்தை நிமிர்த்தினான். கடைசியா என்னோட ரத்தத்தையும் கருப்பு ரத்தமா மாத்த பார்த்தீங்க. உங்களால முடியல. ஃபாதர், உங்களை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. தான் பண்ணின தப்புகளை உங்ககிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிற அப்பாவி பெண்களை அவங்க பண்ணின தப்பையே காரணம் காட்டி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள தொட நினைக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான காரியம் தெரியுமா? உங்களுடைய கேவலமான ஆசைக்கு இவ்வளவு பேரை பலி தரணுமா? பெண்களை தொடர்றது தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமா பட்டிருந்தா ஃபாதருங்கிற புனிதமான ஸ்தானத்தை விட்டுட்டு ஒரு விபச்சார விடுதி நடத்த போயிருக்கலாமே. அப்போதே தூக்கிலிடப்பட்டதை போல் மரிய இருதயத்தின் உடம்பு துடித்தது. விவேக்கை ஏறிட்டு பார்க்க முடியாமல் கண்களில் நீரோடு தலை கவிழ்ந்தது.